வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனி ஆண்டவன் கரோர குருநாதர் அருணாபெருமனுக்கு ஜெய எம்பெருமன் கருமுடன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசம் திருவந்த திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுத்தது வருஷப்படி பாடல் 1130 இடமருவும் சீற்றான துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் மாதர் மீது உள்ள மயக்கார பாடப்பெற்ற பாடல். தூர்த்தனாய் இழைத்து விடலாமா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தன தனனன் தாத்த தான தத்த தன தனனன் தாத்த தான தத்த தன தனதன் தன தனனன் தாத்த தான தத்த தனதான என்ற சந்தகுறிப்புடைய பாடல். இடமருவும் சீற்றவேலி எடுத்து விடமுழுதும் தீக்கிய நிறுத்து இருகுலையும் தாக்கி மீள் கயல் கண்வலையாலே இனிமையுடன் பார்த்து உள்ளே அழைத்து முகப்படமும் சேர்த்து வார் அழுத்தும் இருவரையும் காட்டி மால் எழுப்பி விலைபேசி மடலவிடும் பூக்களால் நிறைத்த சுருள் அழகம் தூற்றியை முடித்து மறுகிடு நின்று ஆர்க்கவே நகைத்து நிலையாக ஒரு பொருள் கண்டு ஏற்கவே பறிக்கும் அறிவையர்த்தம் பேச்சிலே முழுக்க மனமுருகும் தூர்த்தனாய் இழைத்து விடலாமோ. படிமுழுதும் கூர்த்த மா குலத்தி முதுமறையின் பேச்சு நூல் இடைச்சி பகிர்மதியம் பூத்த தாழ் சடைச்சி இருநாளி படிகோடு அறம் காத்த மா பறைச்சி மணிவைரம் கோத்த தோல் வளைச்சி பல திசையும் போய் குலா விருப்பி நெடுநீலி அடுப்புலியின் தோல் படாம் உடைச்சி சமரமுகம் காட்டும் மால் விடைச்சி அகிலமும் உண்டார்க்கு நேரிழைச்சி பெருவாழ்வே அரி அயன் நின்று ஏத்தவே மிகுத்த விபுதர் குலம் பேர்க்க வாழெடுத்த அசுரகுலம் பாழ்க்க வேலெடுத்த பெருமாளே. இடமருவும் சிற்றவேல் எடுத்து விடமுழுதும் தேக்கியை நிறைத்து இருகுடையும் தாக்கி மீள் கயல் கண்வலையாலே இனிமையுடன் பார்த்து உள்ளே அழைத்து முகப்படமும் சேர்த்து வாரெழுத்தும் இருவரையும் காட்டி மால் எழுப்பி விலைபேசி மடலவிடும் பூக்களால் நிறைத்த சுருள் அழகம் தூற்றியே முடித்து மறுகிடு நின்று ஆர்க்கவே நகைத்து நிலையாக ஒரு பொருள் கொண்டு ஏற்கவே பறிக்கும் அறிவேர்த்தம் பேச்சிலே முழுக்க மனமுருகம் தூர்த்தனாய் இழைத்து விடலாமோ அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி கேட்கிறார். அதாவது முதல் பகுதியில் உனது இடத்தில் உள்ள சினந்தங்கிய வேலாயுத்தை எடுத்து அதில் விஷம் முழுமையும் தேக்கியை நிறைத்து நிரம்பும்படி நிறைவு செய்து இரு குலைகளை மோதி மீள்கின்றதும் கயல்மீன் போன்றதுமான கண் என்னும் வலையாலே இன்பகரமாக பார்த்து உள்ளே அழைத்து தம்முடைய வீட்டுக்குள் அழைத்து சென்று முகப்படமும் சேர்த்து முகத்தை துணியால் மூடியும் வாரெழுத்தும் ரவிக்கையால் அழுத்தமாக மூடப்பட்ட இருவரையும் 2 கொங்கைகளையும் காட்டி மால் காம ஆசை எழுப்பி அதாவது உண்டாக்கி விலைபேசி தங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எவ்வளவு என்று பேசி முடித்து இதழ்கள் அவிழும் மலர்களால் நிறைய பெற்ற சூழ்ந்த கூந்தலை தூற்றியே முடித்து விரித்து உதறி முடித்து மறுகிடு நின்று தெருவிடையே நின்று நிரம்ப சிரித்து நிலையாக மாறுதல் என்று என்றும் வருவதான பொருள் உள்ளவர்களை தேர்ந்து அல்லது பொருள்களை கடந்தும் ஏற்கனவே முன்னதாகவே பறிக்கின்ற பிடுங்குகின்ற மாதரின் பேச்சிலே முற்றிலும் மனம் உருகுகின்ற தூர்த்தனாய் காமுகனாய் நான் சோர்வடைந்து நைந்து போய் விடலாமா அப்படின்னு முதல் பகுதியில் கேட்கிறார். 2வது பகுதியில் அம்பிகை படிமுழுதும் கூர்த்த மா குலத்தி முதுமறையின் பேச்சு நூல் இடைச்சி பகிர்மதியம் பூத்த தாழ் சடைச்சி இரு நாடி படிகோடு அறம் காத்த மா பறைச்சி மணிவைரம் கோத்த தோல் வளைச்சி பல திசையும் போய் குலா விருப்பி நெடுநீலி அடுப்புலியின் தோல் படாம் உடைச்சி சமரமுகம் காட்டும் மால் விடைச்சி அகிலமும் உண்டார்க்கு நேர் இழைச்சி பெருவாழ்வே அரியை நின்று ஏத்தவே மிகுத்த விபுதர் குலம் பேர்க்க வாழ் எடுத்த அசுரகுலம் பாழ்க்க வேல் எடுத்த பெருமாளேன்னு முடிகிறார். இப்ப இந்த 2வது பகுதியில் படி முழுதும் அப்படின்னா உலகம் முழுவதும் கூர்த்த நிறைத்து நிற்கும் சிறந்த குலத்தி அழகி பழமறையில் வேத பொருளையே பேசுபவள் அல்லது மறையால் பேசப்படுபவள் நூல் போன்ற நுண்ணிய இடையுடையவள் பகிர்மதியம் பிறைச்சந்திரன் விளங்குவதும் தாழ்ந்து தொங்குவதுமான சடையினை உடையவள் 2 நாடி எனப்படும் படிநெல் கொண்டு அறம் 32 அறங்களையும் காத்த நடத்தி போற்றிய சிறப்பு வாய்ந்த பரதேவதை ரத்னங்களும் வைரங்களும் கோர்த்த வளையலை கொண்ட தோளை உடையவள் பல திசைகளிலும் சென்று விளங்கும் விருப்பத்தை உடையவள் பெருமை மிக்க நீல நிறமுடையவள் கொல்ல வரும் புலியின் தோலை படாம் அதாவது சேலையாக உடுத்துள்ளவள் போர் செய்யும் முகத்தை காட்டும் பெரிய இடபத்தை வாகனமாக கொண்டவள் உலகம் முழுமையும் உண்ட திருமாலுக்கு நேர் தங்கை பார்வதியின் பெரும் செல்வமே அரி அதாவது திருமாலும் அயன் பிரம்மனும் நின்று தூது செய்யவும் மிகுந்த விபுதர் குலம் சிறந்த தேவர் கூட்டம் பேர்க்க சிறை நின்றும் மீட்சி பெறவும் வாழாயுதத்தை எடுத்த பெருமாளே அசுர கூட்டம் பாழாக வேலாயுதத்தை எடுத்த பெருமாளே தூர்த்தனாய் இழைத்து விடலாமோ என்று கேட்டுக்கொள்கின்ற அற்புதமான பாடல். இப்ப இந்த பாடல்ல முதல் பகுதி நம்ம நிறைய திருப்புள்ள படிச்சது மாதுளஞ்சில் உள்ள மயக்க சுவாமி சொல்லி அதிலிருந்து
தன்னை விடுவிக்க சொல்றார். அடுத்தது இந்த 2வது பகுதியில அம்பிகையுடைய நாமங்களை பூரா அடுகிறார். முதல்ல படிமுழுதும் குறித்த அப்படின்னா உலகெல்லாம் ஆள்கின்ற அம்மை, உலகம் ஒரேழும் ஆகி நின்ற உமையம்பார் திருப்புகழ், மாதேவி அகில லோக மாதாவையம்பார் தக்கையாபருங்க, படிமுழுதும் காத்த மால் குலைத்தின்னு ஒரு பாடபேதம் இருக்குது. அடுத்தது முதுமறையின் பேச்சு, அதாவது உமை உரை செய்யும் அவை மறை ஒளியே அப்படின்னு சம்பந்தம் சொல்வார். உமைனா உமாதேவி, மறையின் பரிமளமேங்கிறார் சார் அபிராமி இந்த 22வது பாட்டில். அடுத்தது பகிர்மதியம் பூத்த தாழ் சடைச்சு, அதாவது பனிமதியம் இதுக்கு ஒரு பாடபேதம் இருக்கு. மதியம் பூத்த சடிச்சு, ஆரணாகாரி தருணவாழ் நிலா வீசு ஜடில மோலி மாக்காளியும் பார்த்த கேபருங்க. அடுத்தது அம்பிகை வந்து இருநாளி படிகோடு அறம் காத்த மா பறிச்சு, இரு நாளி நெல்லால் அறம்பர் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது படி கொடு ஆரம் காத்த மா மறைச்சி மணிவேதம் கோத்த தோல் வளைச்சி, இதுக்கும் ஒரு பாடபேதம் இருக்கு. அடுத்தது பல திசையும் போய் குலாவி விருப்பி பலகலையும் போற்று வேல் விழிச்சின்னு இதுக்கு ஒரு பாடபேதம் இருக்கு. இந்த இடத்துல பார்வதி வந்து திருமாலுக்கு தங்கை, அதை சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்தது நிறைய இந்த பின்பகுதியில் முக்கிய குறிப்புகள் இருக்கு. கங்கைக்கும் நெடியவன் தங்கைக்கும் ஒரு மகன் கனிவாய் முத்தமருளேம்பார். அகிலமும் உண்டார், இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். அகிலமும் உண்டார்க்கு நேர்கடைச்சி அருள்வோனேன்னு அதுக்கு ஒரு பாடபேதம் இருக்கு அந்த வரிக்கு. அகிலமும் உண்டோர்க்கு நேர் எழுச்சி பெறுவாழ்வுங்கிறது. அப்படியே இந்த திருப்பூரில் இவ்வளவு பாடபேதங்கள் பின்பகுதி பூரா அம்பியுடைய பராக்கிரமங்களை பேசுகிறார். என்ன மெயினாக முதல்ல முக்கியமாக என்ன கேட்குறாரு, இந்த விலைமாதருடைய சாகசங்கள்லாம் சொல்லி இப்படிப்பட்ட விலைமாதருடைய பேச்சு முற்றிலும் மனமுருகின்ற காமுவனாக நான் சோர்வடையலாமா, அது உனக்கு நீ பார்க்கறது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். பின்னாடி அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறார். அப்படிப்பட்ட அம்பாளின் பிள்ளை அது, நீ என்னை தவிக்க விடலாமான்னு கேட்குறேன். உலகம் முழுவதும் நிறைந்து நிற்கும் சிறந்த அழகி, வேதங்களால் பேசப்படுபவள், நுண்ணிய இடையுடையவள், பிறைச்சந்திரன் விளங்கும் தாழ்ந்து தொங்கும் சடையுடையவள், 2 நாடி எனப்படும்படி நெல்லை கொண்டு காஞ்சிபுரத்தில் 32 அரங்கடையும் செய்த சிறந்த பரதேவதை, ரத்னங்களும் வைரங்களும் கோத்த வலைகளை கொண்ட தோளை உடையவள், பல திக்குகளிலும் சென்று விளங்கும் விருப்பத்தை உடையவள், பெருமை மிக்க நீலரம் புரிஞ்சவள், கொல்லவரும் புலியின் தோலை சேலையாக உடுத்துள்ளவள், போர் செய்ய மூத்தை காட்டும் நந்தி என்ற பெரிய ரிஷபத்தை வாகனமாக உடையவள், உலகம் முழுவதையும் உண்ட திருமாலுக்கு நேர் தங்கியாகிய பார்வதியின் பெருஞ்செல்வமே, திருமாலும் பிரம்மனும் நின்று வணங்க சிறந்த தேவர் கூட்டம் சிறை நின்று மீட்சி பெற வாளாயுதத்தை எடுத்தவனும் அசுர கூட்டம் பாழாக வேலாயுதத்தை எடுத்து, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை கோப்பு. வாளாயுதம் வேலாயுதம், வாளாயுதத்தை இவருக்கு அடுகிறார், வேலாயுதத்தை அசுருக்கு அடுகிறார். அப்படி எடுத்தவனுமான பெருமானே, நான் தூர்த்தனாக சோறு பெறலாமா, அது உனக்கு தகுமான்னு கேட்குறேன். இந்த பாடலை பழனிப்பெருமான் திருப்பாத்தில் பணிந்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய் முருகாசனம்.